எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா பார்க்க போறோம். நம்ம வழக்கமா நிறைய ஸ்கூல் ட்ராமாஸ் ஓ நீயும் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறியா அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்ல சும்மா தான் உங்க அப்பா கொடுத்த சொத்தி எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்துட்டு போகலாம். மாதிரி ஆளுங்களுக்கு அக்கறையெல்லாம் கூட வருமா? நீங்களே சரியான செல்ஃபிஷ் அப்படின்னு ஹீரோ பேச, ஏய் உனக்கு பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும்னே தெரியாது அப்படின்னு அந்த அங்கிள் ரொம்பவே கோவப்படுறாரு. அப்ப இவன், ஐயோடா நீங்களாம் எனக்கு அட்வைஸ் கொடுக்க வந்துட்டீங்களா, கிளம்புங்க கிளம்புங்க, எனக்கு எக்ஸாமுக்கு படிக்கிற வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோ முறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அது என்னன்னா, ஒரு டைம் ஹீரோ யாரு கூட சண்டை போட்டுட்டான்னு சொல்லி பழைய ஸ்கூல்ல படிப்பான்ல, அந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஹீரோவோட அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே அவர், என்னோட பையனை ஸ்கூல்ல இருந்து அனுப்பி விட்டுருங்க, நான் ஒரு பெரிய ஸ்கூலே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னோட பையனை ஒழுங்காவே எனக்கு வளர்க்க தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ, நான் எதுக்கு ஸ்கூலை விட்டு போகணும், பிரச்சனையை ஆரம்பிச்சது அவனுங்க தான், என்னாலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்றான். அப்படியுமே அவங்க அப்பா எதையும் காதுல வாங்காம, எல்லாமே என்னோட தப்பு தான், நான் அவ்வளோ பெரிய ஸ்கூலை வச்சு நடத்துகிறேன், எல்லா பிள்ளைங்களையும் ஒழுங்காக பார்த்துக்கிறேன், ஆனால் என்னால் ஒன்றை மட்டும் ஒழுங்காகவே வளர்க்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோவையே திட்ட இவனுக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கும். இவ்வளோ பெரிய பணக்காரராக நீங்கள் இருக்கீங்க, நியாயமாக நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் மேலேயே பழி போடுறீங்கல்ல அப்படின்னு ஹீரோ கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பான். அப்படி வரும்போது ரெண்டு பேர் நடு ரோட்டில் தம் அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஹீரோவுக்கு வருமே கோவம், ஏண்டா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கீங்க, எதுக்குடா இங்கே தம் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஐயோடா என்னது ஸ்கூல் பையன்லாம் எனக்கு அட்வைஸ் கொடுக்க வந்துட்டான் அப்படின்னு அந்த பசங்க சண்டைக்கு வராங்க. உடனே ஹீரோ, கரெக்டு தான், நான் ஸ்கூல் பையன்தான், ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் வளர்ந்த எரும மாடு தானே, எதுக்கிட்ட தம் அடிக்கிறீங்க அப்படின்னு அங்கே இருக்கவனுங்களை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அவன் அவங்க அப்பா மேலே இருக்க கோபத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அப்பாவும் மனசுக்குள்ள, நீங்கள் என்னதான் எனக்கு அப்பாவா இருந்தாலுமே நீங்கள் ரொம்பவே செல்ஃபிஷான ஒரு ஆள், நீங்கள் ஒரு நாள் கூட என்னை நம்பினதே கிடையாது அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்கான். அண்ட் அதை தான் இப்போ அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படி அவன் தனியாக வரும்போது டக்குன்னு ஹீரோயின் எங்கேருந்தோ ஓடி வராங்க. ஓடி வந்து கொடை பிடிச்சிட்டு, என்ன சார் முகம் ரொம்ப கோணிட்டு இருக்கு, என்ன அந்த பசங்க மறுபடியும் வந்து உன்னை தொல்லை பண்ணானுங்களா அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லையே அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன, ஓ வரப்போகிற எக்ஸாமில் நீ ஃபெயில் ஆகிடுவேன்னு கவலைப்படுறியா, அதெல்லாம் எதுவும் ஆகாது, ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்ல இவன் பெருசாக எதுவுமே பேசலை. அதோட கிளம்பி கிளாஸ்க்கு வரான். ஒரு பக்கம் பார்த்தா ஹீரோயின் விழுந்து விழுந்து படிச்சுட்டே இருக்காங்க. உடனே ஹீரோ கிட்ட போய், நீ என்னம்மா எப்போதும் படிச்சுட்டே இருக்க, உனக்கு அப்படி என்னதான் ஆம்பிஷன் அப்படின்னு கேட்குறான். எனக்கா டாக்டர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு அவ சொல்கிறான். டாக்டரா, டாக்டருக்கு ஸ்பெல்லிங் DACHER அப்படின்னு சொல்ல, ஆமாம் டாக்டர் தான் அப்படின்னு இவ கலாய்க்கிறா. உடனே அவன், சரி சரி டாக்டர் ஆகிறதும் நல்ல விஷயம்தான், அப்படின்னா நானும் டாக்டர் ஆகிடுறேன், வர பேஷண்ட் எல்லாருக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன், ஆக்சுவலி டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சம்பாதிப்பாங்க, ஸோ உனக்கும் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த ஐடியாவை விட்டுட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணு, அப்படி இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. இவன் உடனே, இப்போ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்து ரோபோன் வரான். அவன் நேராக ஹீரோயின் கிட்ட வந்து, ஏய் பிரின்சிபல் உன்னை கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். சரின்னு ஹீரோயின் வேகமாக அங்கே போனால் அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு செரா இருக்காளே, அவளோட அம்மா தான் அங்கே வந்து கத்திட்டு இருக்காங்க. என்ன இப்போ ஸ்கூலில் நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, யாரை கேட்டு சாப்பாடை மாற்றுறீங்க, இப்போ நீங்கள் போடுற சாப்பாடெல்லாம் எங்களால் சாப்பிட முடியுமா அப்படின்னு அவ்வளோ திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஆமாம் என்ன புதுசாக ஒரு டீச்சரை வேற மாற்றிருக்கீங்களா, இந்த ஸ்கூலோட இமேஜே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல பிரின்சிபல் சொல்கிறாரு, இல்லை மேடம் புதுசாக வந்திருக்க சேர்மேன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல டக்குன்னு அங்கே இருக்கவங்க, என்ன பேங்க்டன் நீ தானே இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட்டு, நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. என்ன மன்னிச்சிடுங்க மேடம், பட் இருந்தாலுமே உங்களை மாதிரி பணக்காரவங்க எங்களை மாதிரி ஏழைங்களை இப்போ பார்க்கணுன்னு வந்திருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அட இந்த பொண்ணு எவ்வளோ திமிரா பேசுகிறான்னு பாத்தியா அப்படின்னு அவங்க சண்டைக்கு போகிறாங்க. அப்போ அவ, இங்கே பாருங்க மேடம், நான் இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட் தான், என்னால் முடிஞ்சதை நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்கேன் தான், பட் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, ஏதோ மீட்டிங்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க, இங்கே வந்து பார்த்தா நான் சொல்கிறது எதையுமே கேட்கறதுக்கு நீங்கள் தயாராகவே இல்லை, ஏன்னா நீங்கள் பணக்காரவங்க, நீங்கள் சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்கணும், அப்படி தானே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அவன் அங்கேருந்து போயிடுறா. உடனே ரோவன், ஆண்டி நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு செராவோட அம்மா கிட்ட கேட்க, இங்கே பாருப்பா அந்த பொண்ணுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணாத சரியா, அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறா, நம்மளை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு அவளுக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. பட் அப்படி கோவப்பட்டுட்டு இருக்கும் போதே
என்ன நடக்க வேண்டிய மீட்டிங்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு ஹீரோவோட அங்கிள் அந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலி இவங்க இங்கே ஏதோ ஒரு பெரிய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரியல இல்லையா. அவர் பாட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கும் போது டக்குன்னு செரா இல்லை அவள் பினாவை அடித்து இழுத்துட்டு வந்து அவளோட பர்ஸ் எல்லாத்தையுமே திறந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இதை ஹீரோ பார்த்த உடனேயே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ செரா அந்த பர்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, என்ன பினா நீ நிறையா மேக்கப் போடுவ போல இருக்கே, ஆனால் உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் மேக்கப் போடாமலே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்றா. உடனே இவ அழறா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல, அப்படியுமே அங்கே இருக்கவங்க எல்லாருமே பினாவை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த டைமில் கரெக்டாக ஹீரோவில், ஆஹா அருமை செரா, நீ இந்த வீடியோவில் கூட பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருக்க, நேர்லையும் அழகாக தான் இருக்க அப்படின்னு வர, ஏய் எதுக்கு வீடியோ எடுக்கிற அப்படின்னு இவ கேட்குறா. பின்ன எடுக்க வேண்டாமா, நீ பண்ணுற அழகான விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணாதானே இந்த உண்மை உலகத்துக்கு தெரிய வரும். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எதுக்கு அந்த பொண்ணை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். உடனே அவ, எதுக்கா, இவளை டார்ச்சர் பண்ண ஏதாவது ரீசன் வேணுமா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ என்னை நிமிந்து என் கண்ணை பார்க்குறா, இதுவே எனக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் எது சொன்னாலும் இவ கேட்கவே மாட்றா அப்படின்னு சொல்ல, ஓ பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நீ என்ன டீச்சரா அப்படின்னு இவன் திமிரா கிட்ட போக, ஓஹோ சாரி இப்போ நல்லா தான் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு இவ எதுவும் சொல்லாமல் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. என்ன ரீசன்னு தெரியல. பட் அதுக்கப்புறமா ஹீரோ தான், சரி சரி வீடு, என்ன இந்த திங்ஸ்லாம் உடஞ்சிருச்சா, நான் வேற வாங்கி தரேன் அப்படின்னு பினாட்ட சொல்ல, அவள் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிட்றா. பட் அதுக்கப்புறமா கூட ஹீரோ இவளை தனியாக கூட்டிகிட்டு போய் நிறைய மேக்கப் திங்ஸ் வாங்கி கொடுக்க அது எல்லாத்தையும் சிரிச்சுட்டே இவள் வாங்குறா. அப்போ ஒரு லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு, இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க, நீ ஏகப்பட்ட லிப்ஸ்டிக் போடுற, பட் எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் பேகை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்துட்டு இருக்க, இதை ரோவன் பார்த்துட்டு, நீ பேகை தூக்குறியா இல்லை பேகு ஒன்றை தூக்குதானே தெரியல, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, கொடு அப்படின்னு அந்த பேகை வாங்கிடுறான். அப்போ இவன், பாடுறா கேர்ள்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் கிடையாது, இந்த பேகை உன்னை தூக்க வச்சுட்டே இருந்தா கண்டிப்பாக கொஞ்ச நாள்லையே ஆமாம் மாதிரி கூணு விழுந்து போயிடும் உனக்கு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தூரத்தில் பார்க்குறாங்க ஹீரோவும் பினாவும் ஒன்றா வந்துட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது என்னன்னு தெரியல, ஹீரோயின் முகமே லைட்டாக மாறி போயிடுது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, ஸ்கூலுக்கு வராங்க. அங்கே வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே ஹீரோ கிட்ட வளைச்சி வளைச்சி ஒரே கேள்வியாக கேட்குறாங்க. ஹீரோ எதுக்குமே சரியான பதிலே சொல்ல மாட்டுறாரு. இதை ஹீரோயின் பார்த்துட்டு, உனக்கு எதுவுமே தெரியாதா, எல்லாத்துலேயும் இப்படி தான் மக்கா இருப்பியா அப்படின்னு கேட்க, அட எனக்கு தெரிஞ்ச விஷயம் நிறையா இருக்குது, ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதே அப்படின்னு முறைக்கிறான். பட் கட் பண்ணால் இவங்க எல்லாரும் கோடிங் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. பட் அங்கே இருக்க மேம், இங்கே பாருங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கோடிங் கிளாஸ் கிடையாது, இன்றைக்கி நீங்கள் கேம் தான் விளையாட போகிறீங்க அப்படின்னு சொல்ல, என்னது கேமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், நம்மளோட புது சேர்மன் தான் நீங்கள் குளோபல் ட்ரெண்டிங் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேம் விளையாட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா இது எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து வச்ச வேலை தான். ஸோ இப்போ எல்லாரும் வேறு வழியில் கேம் விளையாடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு தான் அது ரொம்ப பிடிக்குமே, அதனால் அவர் ரொம்ப வேகமாக விளையாடுறாரு. ஆனால் அதுலேயுமே ஹீரோயின் தான் ஜெயிக்கிறாங்க. உடனே எல்லாரும், எப்படி நீ மட்டும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வர அப்படின்னு ஹீரோயின் கிட்டே கேட்க, ஹீரோ சண்டைக்கு போகிறான். அட உண்மையை ஒத்துக்கோ, நீ இதுக்கும் முன்னாடியே இந்த கேம் விளையாடி இருக்க தானே அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லை, பட் இருந்தாலுமே இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தான் இதில் ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி வா நான் பெட் பண்ணுறேன், நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். பட் எண்டிங்கில் ஹீரோ தோத்துடுறான். ஸோ அதனால் இப்போ எல்லாருமே வெளியே டின்னருக்காக வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின், வாப்பா நீ தானே பெட்டில் தோற்று போயிட்டா எனக்கு டின்னர் வாங்கி தரதா சொன்னேன், வா அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்குள்ளே கூப்பிட, அதுக்கு ஏன் இந்த ஹோட்டலுக்கு போகணும், வாங்க ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, ரோமன் உடனே, ஏய் வாயை மூடுறா, இது பேங்டனோட அம்மா ஹோட்டல் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வாயை மூடிட்டு போய் உட்காந்துடுறாரு. அதோட அவங்களும் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து தராங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. அப்போ ரோவன் இல்லை ஹீரோயினோட அம்மாவை பார்த்து, நீங்கள் ரொம்பவே நல்லா சமைக்கிறீங்க, இது எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்க உடனே, சொல்லித்தரலாம், ஆனால் அதுக்கு நீ என்னோட மருமகனாக வரணுமே அப்படின்னு சிரிக்கிறாங்க. அதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல, அடி பிச்சிருவேன், படிக்க வேண்டிய வயசில் படிப்பை பற்றி மட்டும் யோசி, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா திட்டிட்டு அங்கேருந்து போக இவங்க எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் இருக்கார்ல, அவர் அந்த ஸ்கூலில் இருக்க 2 டீச்சரை ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. அங்கே போய் பார்த்தா கரெக்டாக ஹீரோவோட அங்கிள் வந்து நிற்கிறான். அவன் எல்லாரையும் பார்த்து, ஆக்சுவலி உங்களெலாம் இந்த மாதிரி தனியாக கூப்பிடக்கூடாது தான்,
பட் உங்கள கூப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஏதோ கேட்குறான். பட் அது என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவ அந்த லாயர் இல்ல அவர் வந்து மீட் பண்றாரு. உடனே ஹீரோ, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்க, இல்லப்பா நீ தான் புதுசா ஸ்கூல்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டியே, கேம்லாம் கொண்டுட்டு வந்திருக்கியே, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு மூடு இல்லை அப்படின்னு சொல்ல, ஏய் அதெல்லாம் முடியாது, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் வா அப்படின்னு ஹீரோயினோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஹீரோவும், இந்த வீட்டுக்கா, இங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போக, அந்த இடத்துல ஹீரோ வந்திருக்கிறத பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. அப்போ இந்த லாயர், குட் மார்னிங்மா, ஆக்சுவலி இனிமே இந்த பையனும் உன் கூட சேர்ந்து படிக்க போகிறான், அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன், சரி சரி உள்ளே வாங்க அப்படின்னு போக, ஹீரோயினுக்கு ஷாக்கிட்டு நீ என்னடா இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொஷினாக கேட்குறான். பட் உள்ளே போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருக்குமே அந்த லாயர் இல்லை அவர் தான் மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அப்போ ஹீரோயின், ஆமாம் நீங்கள் ரிலேட்டிவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ உடனே, அட அதெல்லாம் கிடையாது, அது இருக்கட்டும், உனக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறான். அப்போ இவ, அதுவா, நான் ரொம்பவே ஏழையான வீட்டு பொண்ணு தானே, அதனால் என்னால் ஸ்பெஷலாக டியூஷனுக்குன்னு யாரையும் வைக்க முடியாதுன்றதுக்காக நம்ம ஸ்கூலோட ஓல்டு சேர்மேன் இல்லை அவர் தான் எனக்காக இவரை ஏற்பாடு பண்ணார். இவரும் தினமும் எனக்கு வந்து மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு போவார். உண்மையை சொல்லணும்னா அந்த பழைய சேர்மேன் மாதிரி யாராலையுமே வர முடியாது அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறா. ஹீரோ சும்மா இருப்பார், அவருக்கு கோவமாக வருது. நீ ஏன் இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்க, ஆமாம் அவர் நானும் மட்டும் இல்லை, என்னை மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நல்லவங்களை நம்ம ரொம்பவே ரெஸ்பெக்டோடு ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ, வாயை மூடு, உன்கிட்ட அவங்க கைண்டாக இருக்காங்கன்றதுக்காக அவங்க நல்லவங்கன்னு நீயே முடிவு பண்ணிக்காத, ஓகேவா அப்படின்னு சொல்ல, அட உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு கோவப்படுற அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போவுமே அவன், நீ தான் எதை பற்றியுமே ஒழுங்காக யோசிக்க மாட்ற, எல்லாரையும் சீக்கிரமாகவே நம்பிடுற அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறான். அப்பாவா, ஏய் நீ என்ன லூஸா, ஒருத்தரை பற்றி ஒழுங்காக தெரியாமல் எதுக்கு அவங்கள பற்றி தேவையில்லாமல் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்க, முதல்ல அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நீ யாரு, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நடந்துக்கிற, ஆனால் அதை யூஸ் பண்ணி யாருக்காவது இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கியா, நீ இது வரைக்கும் யாருக்குமே ஹெல்ப் பண்ணதில்லை, அப்படி இருக்கும் போது மற்றவங்கள பற்றி நீ கிரிட்டிசைஸ் பண்ணுறியா, நீ முதல்ல ஏதாவது அச்சீவ் பண்ணு, அதுக்கப்புறமா மற்றவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு அவ கோவமாக சொல்ல, இவன் எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, கிளாஸ்க்கு வரான், ஹீரோயின் கிட்ட பேசவே இல்லை, முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஸ்கூலுக்கு புதுசாக வந்திருக்க சேர்மேன் இருக்காருல்ல, அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாரா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, ஓ ரொம்ப அழகாக இருப்பாரா, அப்புறம் ஏன் இன்னும் அவரோட ஃபேஸை நம்மக்கிட்ட காமிக்காமலே இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளுக்கு கொஞ்சம் கூட அவர் ஃபேஸ் காட்ட தைரியமே இல்லைன்னு நினைக்கிறேன், அவ்வளோ கேவலமாக இருப்பான் போல அப்படின்னு சொல்ல, இந்த ஃப்ரெண்டு உடனே, அதெல்லாம் இல்லையே அவர் அழகாக தான் இருப்பார் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறா. பட் இதை நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருப்பார்ல, இவர் உடனே என்ன பண்ணுறாரு தெரியுமா, போய் சோஷியல் மீடியாலலாம் செக் பண்ணுறாரு. அதில் பார்த்தா அந்த ஸ்கூலோட சேர்மனை பற்றி கழுவி ஊற்றி வச்சுருக்காங்க. என்ன இந்த ஆள் இன்னும் முகத்தை கூட காமிக்காமல் இருக்காரு, அவரோட முகத்தை காமிக்க கூட அவருக்கு தைரியமே இல்லை போல அப்படின்னு அவ்வளோ திட்டி வச்சிருக்க. உடனே ஹீரோ சும்மா இல்லாமல், நான் சேர்மனை பார்த்துருக்கேன், அவர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பார் அப்படின்னு